அனைவருக்கும் வணக்கம். அரசு பள்ளிகள்ல இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள தற்காலிக ஆசிரியர்கள் மூலமா நியமிக்க அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்கூல்லேருந்து வேக்கன்ட் இருக்கு. ஏற்கனவே நமக்கு வந்து லாஸ்ட் அகாடமிக் இயரும் இந்த மாரி தான் எஸ்எம்சி மூலியமா நடத்தி முடிச்சாங்க. ஸோ இந்த அகாடமிக் இயர் 2025, 26ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பெர்மனன்ட் போஸ்ட் வந்து போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா, பிடிக்கான ரிசல்ட், செலக்ஷன் லிஸ்ட் இது எல்லாமே விட்டு 1 இயருக்கு மேலேயே ஆயிடுச்சு. போன அகாடமிக் இயர் ஸ்டார்ட்டிங்லே போஸ்டிங் இதெல்லாமே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுவரைக்கும் போடல. அதே மாரி இப்போ செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, நேத்து நமக்கு ப்ரொவிஷன் செலக்ஷன் லிஸ்ட் எல்லாமே விட்டுட்டாங்க. ஸோ அதற்கான கவுன்சிலிங் எப்போ வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5000த்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து ரிட்டயர்டு மூலியமா ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்கை நிரப்புறதுக்கு பல மாதம் ஆகும். அதனால் தற்போது தற்காலிக ஆசிரியர்கள் நியமிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தந்த சிஓ ஆஃபீஸ்லேருந்து ஹெச்எம்ஸ்க்கு வந்து தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னா, உங்கள் நியர்பை ஸ்கூலில் எதனாச்சும் வேக்கன்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ எஸ்எம்சி மூலயமா போகிறதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்டிங் எப்போ வேணாலும் ஃபில் பண்ணலாம். சரிங்களா? இப்போ கேசஸ் இதெல்லாமே நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அது வந்து உடனே முடிஞ்சிருச்சுன்னா ஃபில் பண்ணிவிடுவாங்க. அங்கே பெர்மனன்ட் போஸ்ட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ தற்காலிகமாக இருக்கிறவங்க உடனே வெளியே போகிற சூழ்நிலை ஏற்படும். ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இந்த போஸ்டிங்கில் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, ஜாயின் பண்ணிங்க. ஆல்ரெடி நிறைய பேர் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்காங்க. நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோலையுமே சொல்லியிருந்தோம். ஸோ இந்த பிடிஎல், எஸ்எம்சி இந்த மாதிரி போஸ்டிங்கில் நம்ம போய் இருந்தோம் அப்படின்னா, எந்த டைமில் போஸ்டிங் போடுவாங்கன்னு தெரியாது. சரிங்களா? அந்த டைம் உடனே வெளியே போக சொல்லுவாங்க. போயிட்டு ப்ரைவேட் ஸ்கூலில் நம்ம அப்போ போய் ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து ஜாயின் பண்ணிங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் எல்லாமே எப்பயுமே சரிங்களா, பிஎட் இதெல்லாமே கம்பல்சரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நியர்பை ஸ்கூலில் உங்களுக்கான வேக்கண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஆல்.